ஹாய், நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல 2 டூ ட்ரிக்ஸ் சொல்லி தரவா இன்னைக்கு. ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம செட்டிங் போகிறோம். செட்டிங் போன பிறகு நம்மளோட ப்ரொஃபைலை டச் பண்ண போகிறோம். பண்ணிட்டு கீழே ஆட் லிங்க்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை டச் பண்ணோம்னா இன்ஸ்டாகிராம் நீங்கள் காமிக்கும். நம்ம இன்ஸ்டாகிராம் போயிட்டு உங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியை டைப் பண்ணிக்கோங்க. நான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியை டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிட்டு சேவ்னு கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகும். ஸோ இப்போ நம்ம வெளியே வந்துட்டோம். மறுபடியும் இப்போ நம்ம அதே மாதிரி நம்மளோட இன்னொரு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். நம்ம செக் பண்ணணும்னா இன்னொரு வாட்ஸ்அப் நம்பரில் போயிட்டு நம்மளோட பிஎஸ்கே, நான் நேமே பிஎஸ்கேன்னு சேவ் பண்ணி வச்சுருக்கேன். பிஎஸ்கேக்குள்ளே போயிட்டு நம்மளோட ப்ரொஃபைலில் போனீங்கன்னா இங்கே உங்களுக்கு காமிக்கும் instagram.com. இப்போ நீங்கள் தொட்டிங்கன்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்குள்ளே போகும். ஓகே, நம்ம புதுசாக இன்னொரு செகண்ட் ட்ரிக்ஸ் ஒன்று பார்க்க போகிறோம். ஸோ இது நம்ம இன்ஸ்டாகிராமில் நம்ம இதுக்கு முன்னாடி யாருக்குமே பண்ணியிருப்போம். நம்ம ஃபோட்டோ வச்சு அதுக்கு நம்ம சாங் போட்டிருப்போம். இப்போ அதே மாதிரி வாட்ஸ்அப்லேயும் நம்மளால பண்ண முடியும். ஸோ ஸ்டேட்டஸில் போகிறோம், நம்ம ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ஃபோட்டோக்கு நம்ம என்ன சாங்னாலும் வச்சுக்கலாம். நம்ம பாய்ஸ் எப்பவுமே ரேப் சாங் அந்த மாதிரி தான் வைப்போம். ஸோ தமிழ் ரேப்னு நான் வச்சுக்கிறேன். ஸோ வச்சோன்னே டன்னு கொடுத்தீங்கன்னா கொடுத்துட்டு ஸ்டேட்டஸ் அப்லோட் பண்ணுறோம். ஓகே, இப்போ நம்ம அடுத்ததா இன்னும் ஒரு குட்டி ட்ரிக்ஸ் வாட்ஸ்அப்ல ஒன்று பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம வாட்ஸ்அப்ல இருக்கிற ஸ்டேட்டஸை நம்மளால சேவ் பண்ண முடியாது. பட் இப்போ நம்மளால அதை சேவ் பண்ண முடியும். என்னன்னா நம்ம வச்ச ஸ்டேட்டஸ் டச் பண்ணிக்கோங்க. இந்த 3 டாட் தொட்டுக்கோங்க. இதுல சேவ்னு இருக்கும். சேவ் ஆப்ஷன் தொட்டிங்கன்னா ஸ்டேட்டஸ் சேவ் ஆயிரும். இதை நம்ம எதில் பார்க்கலாம்னா நம்மளோட ஃபைல் ப்ரௌசர், உங்களோட எதில் சேவ் ஆகுமோ அதில் போய் நீங்கள் ஃபைல் ப்ரௌசருக்குள்ள போனீங்கன்னா வீடியோஸில் சேவ் ஆயிருக்கு. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு ஒரு வெள்ளை பட்டன் இருக்கும், அதை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க.